அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் $1 million AFSARA. நம்ம இப்போ இந்த வீடியோவில் சுவையான கருவாடு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நான் இந்த ரெசிபிக்கு 50 மில்லி அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டான உடனே இதில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த 2 துண்டு கருவாடை இதில் சேர்த்துட்டேன். இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு சில கருவாடு இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுறப்பவே நல்லா கரைஞ்சிரும். ஒரு சில கருவாடு கொஞ்சம் கரையாது. இந்தமாரி கரையாத கருவாடை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறப்பவே உடச்சி விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாங்க. நான் இதில் ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதை இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேங்க. ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணணும். நம்ம ஃப்ளேமை வேகமாக வச்சுட்டு ஃப்ரை பண்ணால் நல்லா கருத்தா மாதிரி ஆயிரும். அதனால் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாய்த்தூளை இந்த கருவாட்டோடய ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா நான் இதில் 400 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்தாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு சேர்த்துட்டு ஒரு 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நான் அதில் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்காக சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி, வெங்காயம், கருவாடு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் மசாலாவை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா இதில் 150 மில்லி அளவுக்கு தேங்காய் பால் இதில் நான் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். 10லேருந்து 15 நிமிஷம் வரையும் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் பால் நல்லா ட்ரை ஆயிருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் கருவாடு கிரேவி இந்தமாரி நமக்கு கிடச்சிருங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாலும் சின்ன வெங்காயமும் நல்லா மசிஞ்சிருங்க. பார்க்கவே பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ சூப்பரான கருவாட்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம மல்லித்தலையை வாசனைக்காக சேர்த்துக்கலாங்க. இந்த கருவாடு கிரேவி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் $1 million AFSARAக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸும் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.